இரு தம்பதிகள் சேர்ந்து நீலகிரியில் உள்ள அரசு வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 8.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளது. நகை மதிப்பீட்டாளர் உதவியுடன் நடத்தப்பட்ட பித்தலாட்டத்தின் முழு விவரம் இதோ. நீலகிரி மாவட்டம் உதகையில் பொதுத்துறை வங்கியான யூகோ வங்கி கிளை சேரிங் கிராஸ் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த அயூப், அவருடைய மனைவி ஃபரின், முகமது ஹபீஸ், அவருடைய மனைவி ரேஷ்மா ஆகியோர் இந்த வங்கியில் தங்க நகைகளை அடமானம் வைத்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 261 கிராம் தங்க நகையை அடமானமாக வைத்து 8,77,000 ரூபாயை கடனாக வாங்கியுள்ளனர். இந்த நகைகளை யூகோ வங்கியில் நகை மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றும் தங்காடு ஓரநல்லியைச் சேர்ந்த சந்திரசேகரன், குன்னூர் பெரிய உபத்தலையைச் சேர்ந்த வினோத் ஆகியோர் மதிப்பீடு செய்து அசல் தங்க நகைகள் என்று சான்றிதழ் வழங்கியுள்ளனர். நகையை அடகு வைத்ததில் இருந்து அதற்கான வட்டியை 4 பேரும் கட்டவில்லை. தற்போது அடகு வைத்த நகைகளுக்கு அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 9,26,000 ரூபாய் கட்ட வேண்டியிருந்தது. இந்த நிலையில் யூகோ வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த அதிகாரிகள் வருடாந்திர ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். அப்போது அயூப் உட்பட 4 பேரும் அடகு வைத்த நகைகளை ஆய்வு செய்த போது அவை அனைத்தும் போலி நகைகள் என்பதை கண்டுபிடித்தனர். இந்த மோசடி சம்பவத்திற்கு நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன், வினோத் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. இது குறித்து வங்கி நிர்வாகத்தினர் உதகை மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்ட முகமது ஹபீஸ் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன், வினோத் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அயூப், ஃபரீன், ரேஷ்மா ஆகிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பித்தளை நகைகளில் தங்க முலாம் பூசி மோசடி செய்த இவர்கள் வேறு வங்கிகளிலும் போலி நகைகளை அடமானம் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது.